Okay. So last week என்ன டாபிக் என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன பேசினாங்க வேற ஒருத்தர் வந்து பேசினா ஞாபகம் இருக்கா? நேற்று படித்ததே ஞாபகம் இருக்காது. என்ன டாபிக் பார்த்தோம்? வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ்ன்னு பார்த்தோம். ஏன்னா அவன் 2 கிளாஸ் அட்டன் பண்ணான், அதனால் ஞாபகம் வச்சுருக்கான். ஞாயிற்றுக்கிழமையே வந்தான். ஸோ சண்டே நாங்கள் இன்னும் அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம் இந்த டாபிக் பற்றி. ஸோ அந்த கிளாஸில் லாஸ்ட் வீக் அவர் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வாரம் என்னென்ன பார்த்துருந்தோமோ அது எல்லாத்தையும் ஒரு சம்மரி மாதிரி அதே எக்ஸாம்பிள்ஸ் அதே பாயிண்ட்ஸ் நிறையா சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார், எப்படி நம்ம வந்து சென்சுவல் ஹாப்பினஸ், இந்த சென்சஸை வச்சு ஹாப்பினஸில் இருக்கிறதுன்றதை விட நெக்ஸ்ட் லெவல் மென்டல் ஹாப்பினஸ், அதை விட ஹையர் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கிறது இன்டலெக்சுவல் ஹாப்பினஸ், அதை விட ஹையர் சோலுக்கான ஹாப்பினஸ், த ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ லாஸ்ட்டு சண்டே கிளாஸில் நாங்கள் இன்னும் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக எப்படி வந்து ரியல் ஹாப்பினஸ், சோலுக்கு எது ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் அதோட ரிலேட்டடு தான். இன்றைக்கி போஸ்டர் யாராவது பார்த்தீங்களா? இன்றைக்கி கிளாஸோட டைட்டில், இன்றைக்கி போஸ்டர் டைட்டில் இதுதான். இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னது? வை டு வி சாண்ட் ஹரே கிருஷ்ணா மகாமந்த்ரா. மகாமந்த்ரா இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். எதனால் நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்னா இப்போ பாடிட்டு இருந்தோமே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது சாஸ்திரத்தில் மகாமந்திரம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மந்திர அப்படின்னா மனச திராயத்தே இதி மந்திரம். மனச திராயத்தினா மனசை திறக்கிறது. ஸோ அதுதான் மந்திரம். அதனால தான் சாஸ்திரத்தில் நிறைய மந்திரங்கள் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இருக்கிறதுலேயே மகாமந்திரம் அப்படின்னா அந்த ஏதாவது அர்த்தம் தெரியுதா? மகாமந்திரம்னா என்னென்னு? மகா அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நிறையா சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கா இந்த பாம் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் இதே இந்த பாமில் வந்து மகா ரிலீஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மகா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்லேயுமே. இப்போ கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பமேளா நடக்கும். மகா கும்பமேளா பிரசாதம்னு இருக்கும், அதில் மகா பிரசாதம். ஸோ மகா அப்படின்னா லிட்டல் மோர் ஸ்பெஷல், அதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இருக்கிற மந்திரங்கள்லேயே உயர்ந்த மந்திரமாக இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய சாஸ்திரங்களில் இந்த மந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதை ஏன் நம்ம உச்சரிக்கிறோம், எதுக்கு பண்ணணும்? இப்போ நம்ம பாடிட்டு இருந்ததாக இருக்கட்டும், இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீர்த்தனத்தில் போய் பாடுறதா இருக்கட்டும், ஏங்க தினமும் இதையே பாடுறீங்களே போர் அடிக்காதா? தோணியிருக்கா உங்களுக்கு? தோணுனது இல்லையா? தோணியிருக்கு. ஏதாவது ஒரு வாரம் புது புது பாட்டாக மாற்றினீங்கன்னா பரவாயில்ல. எதுக்கு இந்த மாதிரி ஒரே விஷயத்தை நம்ம பாடுறோம்? ஸோ இப்போது நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நீயும் கேள்விப்பட்டிருக்க. ஓகே, என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னென்னு மீன்ஸ் எப்படி தெரியும் இந்த கோயில்? கிருஷ்ணா சொசைட்டின்னு தேடினோன்னே இதுக்கெல்லாம் இதுக்கு தனியாக சொசைட்டி வச்சுருக்காங்க. கிருஷ்ணரை கும்புறதுக்கு என்னது சொசைட்டி, என்னது ஒரு விஷயம்? கோயில் தானே, போய் சும்மா கும்பிட்டுட்டு வர்றது தானே, அப்புறம் இதுக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி டச்சுக்கு வந்தீங்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதெல்லாம் தேடணுன்னாலும் அங்கேயும் மக்கள் வந்துட்டு ஒருத்தங்களையாக போய் பிடிச்சி தொந்தரவு பண்ணி இந்தாங்க புக்கு வாங்கிக்கோங்க, இந்தாங்க எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ பேர் வந்து ரோட்லலாம் இந்த மாதிரி பாடிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் சொன்னார், ரீல்ஸில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கீர்த்தனை பண்ணிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். வெளிநாடுகளில், இது வெளிநாட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலையும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து பண்ணிகிட்ருக்காங்க. பல நாடுகளில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்தியாவிலையும் இருக்குது. இப்போ அவர் சொன்னார் இஸ்கான் கோயில், எவனோ சொன்னார் சொசைட்டி, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது தான் பேர்.
ஆனால் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இஸ்கான்னு சொன்னால் தெரியாது. என்னன்னு சொன்னால் தெரியும்? கிருஷ்ணர் கோயில்னு சொன்னாலும் தெரியும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹரே கிருஷ்ணாக்காரங்க, ஹரே கிருஷ்ணா கோயில். நிறைய மக்கள் கேட்கும்போது கேட்பாங்க, ஹரே கிருஷ்ணா கோயில் எங்கெங்க இருக்குது? இஸ்கானுன்றதை விட இந்த வார்த்தை தான் இன்னும் அதிகமாக தெரியும் நிறைய மக்களுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களை எப்படி வெல்கம் பண்ணுவோம்? ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். கரெக்டாக? என்னங்க ஏதாவது ஒரு குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் ஏதாவது சொல்லாமல் என்னங்க, எதுக்குங்க? ஏன் எப்போவுமே ஹரே கிருஷ்ணா இதையே சொல்கிறோம்? எதுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம். அதுவும் வந்து இந்த ஹரே கிருஷ்ணத்தை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் சரி சில சமயத்தில் ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாடிட்டு இருந்தோமே மிருதங்கம், அந்த வாத்தியங்களை வச்சு சத்தமாக இந்த மாதிரி கீர்த்தனத்தில் ரோட்டில் பாடிட்டு போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க ஊருக்கு வந்து இவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்ருக்கீங்க? சனிக்கிழமை நம்ம எல்லோரும் இங்கே கோயிலேருந்து நகரத்தில் சேலத்தில் உள்ளே போயிட்டு எங்கேயாவது சிட்டியில் ஒரு இடத்துல போயிட்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீர்த்தனம்னா நிறைய பேர் கூடி பாடுறது. இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி ஒன்றா கூடி பாடுறோமோ, தனியாக பண்ணுறதுக்கு பேர் ஜபம். எல்லோரும் கூட்டாக சேர்ந்து பாடும்போது கீர்த்தனம். சங்கீர்த்தனம்னா நிறைய பேர், சம்யக் கீர்த்தனம் நிறைய பேர் பண்ணுறது பேர் சங்கீர்த்தனம். ஸோ சனிக்கிழமை ஒரு இடத்துல நகரத்தில் பண்ணுவோம். கிஷோர் வந்து ரீசெண்டாக சில வாரங்களாக போயிட்டுருக்கான். ஸோ காலையில் 6 மணிக்கு பக்தர்கள் இங்கேருந்து போயிடுவாங்க. போயிட்டு அந்த இடத்துல ஒரு 6:30 மணிக்கிட்டேருந்து ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நடக்கும். ஏன்னா ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். சில மக்கள் ஆர்வத்தோடு எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க. சில மக்கள் காலையில் தூக்கத்தை யாரா கெடுத்தா அப்படின்னு சொல்லி எட்டி வந்து பார்ப்பாங்க. வெளிநாட்டிலலாம் நிறைய இடத்துல இந்த ஹரே கிருஷ்ணா வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி கீர்த்தனம் பண்ணும்போது நிறைய பேர் தொந்தரவாக இருக்குது, எங்களுக்கு இந்த சப்தம் இறைச்சலாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஒரு கோயில் அப்படின்னாலே ஆன்மீகம்னா நமக்கு முதல்ல உடனே தோன்ற விஷயம் என்ன? ஆன்மீக பாதை, ஆன்மீக விஷயம் அப்படின்னு எப்படி இருக்கணும்? எதை நம்ம பொதுவாக ஆன்மீகம்னு நினைப்போம்? இந்த மாதிரி கத்தி ஆடி பாடி குதிச்சு இப்படிலாம் பண்ணுறது ஆன்மீகம்னு நினைப்போமா? இல்லைனா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணினா எப்படி? சொசைட்டியில் எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகே. பட் நான் கேட்குறது எக்ஸ்டர்னலி ஒரு பை லுக், பை சம் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஒரு ஸ்பிரிச்சுவல்ன்ற மாதிரி எங்களுக்கு தெரியலைங்க. பொதுவாக ஆன்மீகம் சார்ந்த மாதிரி ஒரு நபர் இருக்கார் அப்படின்னாலே நம்ம பொதுவாக எதிர்பார்க்குறது ஆமாவா இல்லையா? தியானம், யோகம், அமைதி. இந்த போஸ்டரில் உட்காந்து இந்த மாதிரி முத்திரையில் வச்சு உட்காந்து தியானம் பண்ணால் ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, அமைதியாக இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி சவுண்டு போட்டு காலையிலே எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்ருக்கீங்களே, ஆமாவா இல்லையா? நிறைய பேர் ஆன்மீகம்னா ஒரு யோகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ யோக வழிமுறை, நமக்கு வந்து மனசை எப்படி கட்டுப்படுத்தணும், நீங்கள் சில மாதிரி கேரக்டர் எப்படி பில்டப் பண்ணணும், நம்ம வந்து புலன்களை சென்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி இருக்கணுன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குற யோக வழிமுறையை சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த நபர்கள்னா அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக நம்ம நினைப்போம். ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க, எங்க உங்கள் கோயிலுக்குள்ள இந்த மெடிடேஷன், யோகா இதெல்லாம் சொல்லி தர மாட்டிங்களா? கொஞ்சம் ஏதோ பேசுகிறீங்க, கிளாஸ் கொடுக்குறீங்க, கீர்த்தனம் பாடுறீங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அந்த மெடிடேஷன் கிளாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது யோகா அப்படின்னா என்னன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் நமக்கு வெட்னஸ்டே ஆக்சுவலாக டைம் ரொம்ப கம்மி. சண்டேஸ் எங்களுக்கு டைம் ஜாஸ்தி. சண்டே ப்ரோக்ராம் வரவங்களாம் நாங்கள் 1 hour நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். வெட்னஸ்டே நமக்கு டைம் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு நீங்கள் வரதுக்கே. ஸோ மணி இப்போ 6:10, 6:45 நான் முடிக்கணும். இன்னும் ½ an hour தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ பதில் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, யோகானா என்ன, யோகாவோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உண்மையிலே அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எத்தனை பேர் யோகான்ற பேரில் ஏமாற்றிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணுற விஷயத்துக்கும் யோகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மூவி மாதிரி டக்குன்னு பார்க்க போகிறோம். அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. யோகானா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? உட்காந்து மூச்சை இழுத்து பண்ணுறது. ஓகே, கரெக்ட். பிராணாயாமம் அவர் சொன்னதுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை, கரெக்டாக அதே தான். பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி. கரெக்டாக சொன்னீங்க, தப்பே இல்லை.
வேறு யாருக்கு என்ன தோணுது? பாடி ஃப்ளெக்சிபிள். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோகாத்தினுடைய பெனிஃபிட்ஸ். அதுக்கும் நான் திருப்பி வருவேன், அந்த பாயிண்ட்டுக்கும் வருவேன். இப்போ யோகானா ஜஸ்ட் நமக்கு உடனே தோன்ற விஷயம் என்ன? அதை எப்படி பண்ணுவாங்க, எங்கே போய் பண்ணுவாங்க, எப்படி உட்காந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்குறேன். யோகானாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? மைண்டு கண்ட்ரோல். ஓகே, அகைன் அது பெனிஃபிட். அமைதியாக உட்காந்துருக்கணும் ஒரு இடத்துல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோகம் இதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், உடனே அவங்க மைண்டு எங்கே திரும்ப போகும்? அப்போ இமயமலைக்கு நம்ம போகணுமாங்க, காட்டுக்கு போகணுமாங்க. இப்போ யாரோ காடுன்னு சொன்னீங்க, காட்டில் உட்காந்து பண்ணணும், தனியாக இமயமலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணணும். அடிக்கடி சொல்லுவாங்களே, ரஜினிகாந்த் இமயமலைக்கு போயிட்டாருங்க, கொஞ்ச நாள் தியானம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஆமாவா இல்லையா? சிட்டிக்குள்ளெல்லாம் நம்மளால் தியானம் பண்ண முடியாது. அதனால் யோகம் தியானம் இதெல்லாம் சொன்னால் பொதுவாக மக்களுக்கு ஆன்மீக பாதையில் உடனே அவங்களுக்கு வர எண்ணம் என்னென்னா, இந்த மாதிரி இமயமலைக்கு போகணும். அடுத்து யாரோ தனியாக உட்காந்துன்னு சொன்னாங்க, தனியாக உட்காந்து எந்த தொந்தரையும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர் நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இந்தியாவில் ஒரு ஊருக்கு வராங்க. என்ன ஊர்? ரிஷிகேஷ். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் ரிஷிகேஷ், பிரயாக் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இப்போ கும்பமேளாலாம் நடக்கும்போது கூட இந்த இடத்துலலாம் நடக்கும் கும்பமேளா. ஸோ இந்த ரிஷிகேஷ் இந்த ஊருக்கு பேரே என்ன அப்படின்னா, என்னது? யோகத்தின் உலக தலைநகரம். ஸோ வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் யோகா. ஸோ அதனால் நிறைய பேர் யூஸ்வலாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் பண்ணுற யோகாஸ் நம்மளும் நினைக்கலாம், மேபி நம்மளும் போகலாம் போல் இருக்காங்க, போய் யோகாலாம் பண்ணோன்னா என்னென்ன கிடைக்கும்னு சொன்னீங்க? மைண்டு பீஸ்ஃபுல் இதெல்லாம் சொன்னீங்களா, பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ பாடி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும்னா அங்கே பண்ணுறவங்கலாம் யோகா இந்த அளவுக்கு பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும். இந்த மாதிரி யாரையோ பார்த்துருக்கீங்களா? சீரியஸாக அங்கே பார்க்கலாம், நீங்கள் உண்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தேர்டாக இருக்க ஒரு தலையெல்லாம் காணும், அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். ஸோ இது அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது, கஷ்டமான போஸ்டர்ஸ் இதெல்லாமே யோகா விஷயங்களாக மக்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் கடுமையாக பண்ணிகிட்ருக்காங்க யோகாஸ். இது மக்களை பொறுத்த வரைக்கும் இது யோகா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உட்காந்து கண்ணை மூடி மூச்சு இழுத்து விடுறது, ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸில் இருக்கிறது, இதெல்லாம் யோகான்னு வெளியில் இருக்க மக்கள் உங்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னோடய நெக்ஸ்ட் கொஷின் முன்னாடி கேட்ட மாதிரி, யோகா இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், ஓகே. யோகா செய்கிறதுக்கான நம்மளுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, கோல் என்ன, எதுக்காக ஒருத்தர் யோகா பண்ணுறான்? இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன ஆன்சர்லாம் இப்போ ஒன்றா திருப்பி சொல்லுவான். இன்னும் நிறைய வேறு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே. யோகா செஞ்சோன்னா லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் பாயிண்ட்டு. வேறு யோகா பண்ணோன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் பவர், கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தி ஆகும். ஓகே. மைண்ட் ரிலாக்ஸ். கரெக்ட். எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. யோகா பண்ணால் கர்ம வினை போகும் அப்படின்னு சொல்லி. யோகா பண்ணால் டைம் தானே போகும், எப்படி கர்ம வினை போகும் அப்படின்னு கேட்குறான் அவன். ஸோ வேறு என்ன யோகாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க வெளியில்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு குறையுங்க, அட்டென்ஷன் வரும், ஆங்ஸைட்டி குறையும், டிப்ரெஷன் குறையும், உங்களுக்கு நிறைய ட்ராமா மைண்டில் இருந்தது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் குறையும். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. நிறைய இடத்துல யோகா சென்டர்ஸ், யோகா சொல்லித்தரோன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பார்க்கலாம். அமேசிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ யாரோ சொன்னாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்க. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி யோகா பண்ணிங்கன்னா, இஃப் யூ மே டூ யோகா டெய்லி, தென் வாட் ஹேப்பன்ஸ்? ஹெல்த்தி ஹார்ட், மசில் ஸ்ட்ரென்த், போன் ஸ்ட்ரென்த், பிளட் சர்க்குலேட் ஆகும், இம்யூனிட்டி வரும், பிளட் சுகர் குறைஞ்சிரும், ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நல்ல தூக்கம் வரும். கடைசியில் டாக்டருங்களுக்கெலாம் வேலை போயிடும்னு நினைக்கிறேன் நம்ம டெய்லி யோகா பண்ணோன்னா. இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க, அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ்
டாக்டர் அவேன்னு. பட் அதுக்கு பதிலாக டெய்லி டூ யோகா எவ்ரிடே, தென் யூ கேன் கீப் டாக்டர் அவேன்னு சொல்லி அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, யோகா பண்ணால் இது நடக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் குறையணுன்றதை விட சில பேர் இதை குறைக்கிறது கூட நாங்கள் யோகா சொல்லி தரோன்றாங்க. என்னது, இங்கே எல்லாருமே ஆல்ரெடி லாஸ் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் யாரும் போக தேவையில்லை. குறைக்க முடியாததை குறைக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்களா? இன்னொரு டீம் இருக்காங்க, குறைஞ்சிட்டு இருக்கிறத நாங்கள் ஜாஸ்தி பண்ணுறோன்றாங்க. என்னங்க வெயிட்டையா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. ஃபேட்டா? குறைஞ்சிட்டு இருக்கிறத உங்கள் பாடியில் இது குறைஞ்சிட்டு இருக்கா, நாங்கள் இதை உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஹார்லிக்ஸ் விளம்பரம் மாதிரி போன் ஸ்ட்ரென்த்தா அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. மசில் ஸ்ட்ரென்த் அப்படியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. பிளட் சர்க்குலேஷன் அப்படியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. லைஃப் ஸ்பேன் ஐயோ சூப்பராக இருந்திருக்குமே. என்ன போட்டிருக்கு? முடி கொட்டுனுச்சுன்னா யோகா சொல்லித்தராங்க, இந்த யோகா பண்ணுங்க முடி ஜாஸ்தியாக வளரும்னு சொல்லித்தராங்க. சீரியஸாக நான் ஒன்றும் ஃபோட்டோஷாப் பண்ணி எடிட்லாம் பண்ணல. நான் வெறுமனே கூகுள்லேருந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி காட்டணுன்னா நான் எக்கச்சக்கமாக காட்டலாம். நான் சொன்ன மாதிரி நமக்கு பெருசாக டைம் இல்லைன்றனால நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க பிராணாயாமா, அனுலோம், நீங்கள் பிராணாயாமா சொன்னீங்களா? ஸோ மூச்சு பயிற்சின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதில் அனுலோம் விலோம்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு நோஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சை விடுறது, இழுக்கிறது, அது எவ்வளோ செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் அந்த யோகிக் ப்ராசஸில் இருக்கிறது தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை பாருங்கள், அனுலோம் விலோம் எழுதியிருக்கா, கபால் பட்டி அப்படின்னு இருக்குது, ரொம்ப ஃபேமஸான அது ஒரு யோகிக் போஸ்டர். வஜ்ராசனா இது ஒரு ஃபேமஸான யோகிக் போஸ்டர். இதெல்லாம் சாஸ்திரத்தில் கொடுத்துருக்க யோகிக் போஸ்டர்ஸ் தான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இவங்க எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா முடி கொட்டாது, முடி வளரும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா எல்லா தேங்காய் எண்ணெய் கம்பெனிக்கும் வேலை போச்சு. வாட்டிகா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா முடி இவ்வளோ நீளம் வளரும்னுவாங்க. தேவையே இல்லை, டெய்லி இந்த 7 ஸ்டெப்பு பண்ணிங்கனாலே போதும் அப்படிங்கிறாங்க இவங்க. ஸோ இப்போது ஓகே, இவங்க மேபி இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். பட் இதுக்காக தான் யோகா இருக்கா, யோகானா என்ன அப்படின்றது நம்ம தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதை சொல்லித்தராங்கல்ல ஒரு யோகா சென்டர். நான் தேடி பார்க்கல, மேபி தேடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சென்டர் வச்சு நடத்துகிறாருல்ல, அவர் தலையில் எவ்வளோ முடி இருக்குன்னு செக் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதை சொல்லித்தராங்கன்னா அப்போ மேபி அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேபி உண்மையாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா யோசிங்க. இப்போ இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பாடிலி உங்களுக்கு ஹேர் பெட்டராக இருக்கும், பாடிலி நீங்கள் உங்கள் மசிலை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம், பாடிலி நீங்கள் உங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் குறையும், ஆங்கர் குறையும், இதெல்லாம் பாடிலி பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக? சில பேர் மென்டல் பெனிஃபிட்ஸை பற்றியும் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி யோகாவுனுடைய பெனிஃபிட், யோகாவுனுடைய பர்பஸ் மச் மோர் ஹையர். எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? இப்போது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. இன்றைக்கு காலத்தில் ஆக்சுவலாக அது ரொம்ப குறைச்சிட்டாங்க, முன்னாடியெல்லாம் கூட ஓகே. இப்போ மொபைல் ஃபோன், புது மொபைல் ஃபோன் வாங்குகிறோன்னு வைங்களேன், அது கூட என்னென்ன கிடைக்கும்? பேக் கேஸ் கிடைக்கும், டெம்பர் கிளாஸ் கிடைக்கும், வேறு டேட்டா கேபிள் கிடைக்கும், சார்ஜர் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கிது. ஓகேவா? இதெல்லாம் கிடைக்கிது. பட் நீங்கள் உண்மையிலே மொபைல் ஃபோன் எதுக்காக வாங்குனீங்க? டேட்டா கேபிள் கிடைக்குதுன்றக்காக மொபைல் ஃபோன் வாங்குனீங்களா, இல்லை மொபைல் ஃபோன் வேணுன்றதுக்காக மொபைல் ஃபோன் வாங்குனீங்களா? மொபைல் ஃபோன் வேணுன்றதுக்காக நம்ம மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். வாங்கும்போது என்ன ஆகுது, டேட்டா கேபிளும் ஃப்ரீயாக கூட சேர்ந்து கிடைக்கிற ஒரு சைடு பெனிஃபிட் அது. டேட்டா கேபிள் தான் வேணுன்றதுக்காக நம்ம மொபைல் ஃபோன் வாங்கலை. கார் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப்னி டயர் கிடைக்கும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்குங்க, அந்த கார் ஸ்டெப்னி டயர் தொலைச்சிட்டேன், பேசாமல் ஒரு புது கார் வாங்கினேன்னா எனக்கு ஒரு ஸ்டெப்னி டயர் கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் வாங்க மாட்டோம். ஸ்டெப்னி டயருன்றது ஆடட் பெனிஃபிட். மொபைல் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் சொன்ன டெம்பர் கிளாஸ் ஆடட் பெனிஃபிட். கரெக்டாக? அதே மாதிரி சாஸ்திரம் சொல்லுது, யோகா பண்ணும் பொழுது இந்த மைண்ட் ரிலீஃப், ஸ்ட்ரெஸ்ஸு, பாடிலி ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் என்னது? ஆடட் பெனிஃபிட்ஸ். மெயின் பர்பஸ் அது கிடையாது.
யோகத்தினுடைய நோக்கம் அது கிடையாது. ஸோ இதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி தருது. இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஏன் இந்த ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், எதுக்கு இவங்க ஹரே கிருஷ்ணா காரங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம முன்னாடிலேருந்து பார்த்த அதே கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு கொஷின் இது கேட்டேன்னா யோகானா என்னன்னு கேட்டேன்னா, சாஸ்திரம் என்னது நம்ம சொல்லுது, யோகா அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டேர்முக்குமே ஒரு ரூட் வேர்டு இருக்கும். அந்த வேர்டில் இருந்து தான் இந்த ஒரு ஃபுல் வேர்டை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. யோகா அப்படின்ற இந்த வேர்டானது யுஜ் அப்படின்ற ஒரு வேர்டிலேருந்து வரக்கூடிய டெரைவ்டு வேர்டு தான் யோகா. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்கும். யோகான்றதுனுடைய ரூட் வேர்டு யுஜ் அப்படின்னு அர்த்தம். யுஜ் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை இணைக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்ணுறது, கம்பைன் பண்ணுறது. தனித்தனியாக இருக்கிற ரெண்டு விஷயத்தை, இப்போ இந்த லேப்டாப் இருக்குது, இந்த சார்ஜர் இருக்குது. இப்போ இதில் பேட்ரி இல்லை, இதில் பேட்ரி போகுதுன்னு என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். இந்த கனெக்டிவிட்டி பேர் தான் யுஜ். யுஜ்லேருந்து வந்த வார்த்தை யோகா. சரிங்க, இந்த சார்ஜரை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம், இது கூட யோகா அப்படின்னு கேட்டால் இது யோகா கிடையாது. இது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன். அப்போ எதையும் கனெக்ட் பண்ணுறது யோகா அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி. நான் அதுக்கு ஆன்சர் போட்டேனே, ஃபிசிக்கல் பாடியும் மென்டல் பாடியும் கனெக்ட் பண்ணுறது யோகா. ஃபிசிக்கல் பாடியும் மென்டல் பாடியும் ஆல்ரெடி கனெக்டடாக தானே இருக்குது. இப்போ உங்கள் மைண்டு வேறு எங்கேயாவது தனியாகவும் நீங்கள் எங்கேயாவது தனியாக இருக்கீங்களா? இல்லை. ஸ்பிரிச்சுவல் அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மை கடவுளுடன் இணைக்கக்கூடிய ப்ராசஸ். சோலையும் சூப்பர் சோல்னால் பகவான், பரமாத்மான்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். நம்மளையும் யாரையும் கடவுளோட லிங்க் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் யோகா. புரியுதுங்களா? யோகான்றது என்னென்னா லிங்கிங் ப்ராசஸ். நம்மளை கடவுளுடைய தொடர்புக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் யோகா. இத்தனை வாரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன் நமக்கு சர்ச் ஃபார் ஹாப்பினஸ்ன்னு ஒரு டைட்டிலில் பார்த்தோம். மெட்டீரியல் ஹாப்பினஸ் இஸ் மித்துன்னு பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்ததுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஹாப்பினஸ்ன்றது இங்கே பல விதத்தில் நம்ம தேடினாலும் நமக்கு கிடைக்கல. ஸோ அந்த ரியல் ஹாப்பினஸ்னால் என்னன்ற கிளாஸில் நம்ம பார்த்தோம். எப்போ நான் ஆத்மா, இந்த ஆத்மா யாருடைய பார்ட் அண்ட் பார்சல்னு பார்த்தோம். நம்ம எல்லாருமே பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். எப்படி இந்த உடலில் கை இந்த பாடியோடைய ஒரு பார்ட்டோ, அந்த மாதிரி ஆத்மான்றவன் பகவானுடைய ஒரு பார்ட் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருந்தோம். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா. ஒருத்தவங்களும் என்னுடைய அம்சாஸ், என்னுடைய பார்ட் அண்ட் பார்சல்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நம்ம எப்போ ஹாப்பினஸ்க்காக மற்ற விஷயத்தை தேடுறதை விட்டுட்டு நம்ம கடவுளோட டச்சில் இருக்கோமோ அப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும்னு நம்ம போன வாரம் இது வரைக்கும் இந்த ஒரு கிளாஸை நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். அந்த கடவுளுடைய டச்சில் போகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன, யோகா. அப்படி கடவுளோட நம்மளை லிங்க் பண்ணிக்கக்கூடிய இந்த லிங்கிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் யோகா. இப்போது யோகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லையா? யோகத்தை பண்ணுறது மூலிமா என்னென்ன நடக்கும்லாம் ஒருத்தவங்க ஒரு ஆன்சர் சொன்னோம். பட் எண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஆன்சர் எல்லாமே எப்படின்னு சொன்னேன், ஆடட் பெனிஃபிட். ரியல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? யோகா பண்ணுறதுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இல்லை. உண்மையில் எதை குறைக்கிறதுக்கு தெரியுமா? எதை குறைக்கிறதுக்கு? நம்மளுடைய சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸை குறைக்கிறதுக்கு. இந்த வேர்ல்டில் நம்ம நிறைய சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்கனால தான் வி ஆர் சஃபரிங் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்தோம். ஷார்ட்டாக இன்னும் டீட்டெயிலாக அதுக்குள்ளே நம்ம போகல, சில வாரங்கள் போக பார்ப்போம் நம்ம. ஸோ யோகாஸ் என்ன சொல்லி தருது அப்படின்னா, இது எப்படின்றது இன்னும் நமக்கு 10-15 மினிட்ஸில் பார்ப்போம். இது நம்பர் 1 விளைவு. பட் இதை விட மெயின் இதுவுமே ஒரு ஆடட் விஷயம் மாதிரி தான். மெயின் சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, when we are linked with God, கடவுளோட தொடர்புக்கு நம்ம வரும்போது என்ன ஆகுதுன்னா, கடவுள் மீதான அன்பு, we develop love for God. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு கார் பிடிச்சிருக்கு, உடனே என்ன பண்ணுறோம், அந்த கார் மேலே ஒரு லவ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட். பட் அந்த அட்டாச்மெண்ட் எங்கே கொண்டு போய் முடிக்குதுன்னு நம்மளை பார்த்தோம், இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்தோம் இல்லையா? ஆரம்பத்தில் அமிர்தம் மாதிரி இருக்குது, ஆனால் கடைசியில் விஷமாக மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். அது கார் மேலான அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஜாப் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பையனுக்கு பொண்ணு மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்க எல்லா அட்டாச்மெண்ட்டுமே எப்படி முடியுதுன்றது நம்ம பார்த்தோம். பட்
கடவுள் மேலே வச்சுருக்கிற அட்டாச்மெண்ட் மட்டும்தான் நமக்கு உண்மையான ஹாப்பினஸ்க்கு கொண்டு போகுன்றதையும் பார்த்தோம். ஸோ அந்த பெனிஃபிட்டை தரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? யோகா. ஸோ யோகா அப்படின்னு கேட்டால் இனிமேல் என்ன சொல்லுவீங்க? யோகானா என்ன? யூஜ் அப்படின்ற வேர்டு அதோடது வந்தது தான் யோகா. யோகான்றதுனுடைய மீனிங் கனெக்டிங் யார் யாரை? நம்மளையும் கடவுளையும் டச். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களை நான் காண்டாக்ட் பண்ணணுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன்? ஃபோன். உங்கள் நம்பர் டைப் பண்ண அப்படின்னா ஃபோன் மூலியமாக உங்களுக்கு ஒரு காண்டாக்டுக்கு வரேன். அதே மாதிரியே பகவானுடைய நம்ம வந்து காண்டாக்டுக்கு வர்றதுக்கு 4 கைண்ட்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. 4 விதமான யோகா வழிமுறையின் மூலிமா நம்ம பகவானை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன போட்டிருக்கு? கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, தியான ஆர் அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா அப்படின்னு இந்த 4 ப்ராசஸ் இருக்குது. இந்த 4 தான் யோகா. ஸோ இப்போ பார்ப்போம், நம்ம இதுக்கு முன்னாடி யோகா நினச்சிட்டு இருந்ததெல்லாம் என்ன, அது எதுக்குள்ளே வருது, அதில் எத்தனை ஏமாத்துறது இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு சுருக்கமாக பார்க்கலாம். கர்மா அப்படின்னா நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ், அதுதான் கர்மா. ஸோ செய்கிற ஆக்டிவிட்டீஸ்னுடைய ரிசல்ட் ஒன்று வரும் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. இது எங்கே சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க? ஏதோ புக்கில் சொல்லியிருக்குங்க. பகவத்கீதையில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் அது இன்னும் ஃபுல்லாக படித்தோன்னா அது இன்னும் ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னு தெரியும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் இருப்போம், ஒரு ஒர்க்கில் இருப்போம், ஃபேமிலி பீப்புளாக ஒரு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் இருந்து ஒரு செயல் பண்ணுறோம். அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த பலனை கொண்டு வந்து பகவான் சம்பந்தமான விஷயத்தில் லிங்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கர்ம யோகம். நீ பண்ணுற ஆக்டிவிட்டீஸை அதனுடைய ரிசல்ட்டை நீ என்ஜாய் பண்ணாமல் நீ அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து கடவுளினுடைய விஷயத்துக்காக நம்ம அதை லிங்க் பண்ணோம் அப்படின்னா அது பேர் கர்மயோகம். இதுக்குள்ளெல்லாம் நம்ம அப்புறமா ஒரு தடவை போவோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்டு ஞான யோகம். ஞான யோகம்னா ஞானத்தை கொண்டு நான் யார், கடவுள் யாருன்றதை தெரிஞ்சு நம்ம மற்ற செயல்களில் நம்மளுடைய மைண்டை கொண்டு போகாமல் கடவுளோட லிங்க் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இதை பற்றியும் பார்ப்போம். இப்போ என்ன விஷயம்னா, இன்றைக்கி உலகத்தில் இந்த 2 பற்றி யாருமே சொல்லித்தரதில்லை, யாருமே இதை பெருசாக ப்ரீச் பண்ணுறதில்லை. ஞான யோகத்தை பற்றி ஓரளவுக்கு ஒரு சிலர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பட் அந்த விதம் வேறு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் தேர்டாக ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா? என்னது? தியான ஆர் அஷ்டாங்க யோகம்னு. அஷ்டாங்க அப்படின்னா அதுலேயே வார்த்தையிலே இருக்குது. அஷ்ட அப்படின்னா தெரியுமா? 8ன்னு அர்த்தம். அங்க அப்படின்னா அங்கங்கள், 8 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய யோகிக் ப்ராசஸ். இப்போ இதில் நீங்கள் பிராணாயாமம்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா? அது இதுக்குள்ளே வர்றது தான். மொத்தம் 8 ஸ்டேஜ் இருக்குது. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி அப்படின்னு ஒரு 8 ப்ராசஸ் இருக்குது. இதுக்குள்ளே யமன்ற வார்த்தை யாரும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. யமராஜர் இல்லை, இது வேறு யம. யம, நியம கேள்விப்பட்டதில்லை, தாரண கேள்விப்பட்டதில்லை, ஆசன கேள்விப்பட்டிருக்கோம், அப்புறம் பிராணாயாம கேள்விப்பட்டிருக்கோம், பிரத்யாகார கேள்விப்பட்டதில்லை, சமாதி ஏதோ சும்மா கேள்விப்பட்டிருப்போம். சமாதி படுத்துறது முடிஞ்சிச்சு கதை, அதுதான் சமாதி. இந்த 3 வார்த்தை சும்மா ஏதோ கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போது அது ஒன்றுக்கும் அர்த்தம் பாருங்கள். அண்ட் மெயினாக இந்த அஷ்டாங்க யோகம் இருக்குல்ல, இதில் அந்த 8th ஸ்டேஜ் சமாதின்னு சொன்னோம் இல்லையா? அந்த 8th ஸ்டேஜை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து பண்ணால் மட்டும்தான் 8 ஸ்டேஜையும் ஃபாலோ பண்ண முடியுமா? இதில் நமக்கு சும்மா என்னது, இந்த பிராணாயாமா, சும்மா சமாதின்றதை பற்றி ஏதோ கொஞ்சம் ஆசனங்கள் சில போஸ்டர்ஸ்லாம் சொல்லித்தராங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்லி கொடுத்த பதாஞ்சலியாக இருக்கட்டும், யோக சூத்திரங்களாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்டிருக்கு நம்பர் 1லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. நம்பர் 1 என்னென்னு பேர் சொன்னேன்? யமா. 8 வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன? யமம். யமா அப்படின்னு சொன்னா, யமம்னா என்ன அர்த்தம்னா என்னது? புலன்களை கட்டுப்படுத்தணும். நம்ம சென்சஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கணுமா? இன்றைக்கி யோகா சொல்லித்தரவங்க நிறைய இடத்துல என்னது நம்ம சொல்கிறாங்க, எங்கேயாவது உங்களை வந்து நீங்கள் யோகா சென்டருக்கு வரீங்க, நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தணும், டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் நிறுத்தணும், வெளியில் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தணும், நீங்கள் இப்படி பண்ணுறது நிறுத்தணும், அப்படி பண்ணுறது நிறுத்தணும்னு எங்கேயாவது ரூல்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா உண்மையிலே இல்லை. அது யாருமே சொல்கிறதில்ல.
அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சென்டருக்கு வாங்க, மாதம் 3000 ரூபா ஃபீஸ் கொடுங்க. அவங்க போடுற கட்டுப்படுத்துறது இது ஒன்று மட்டும்தான். அவங்க போடுற ஒரே ரூல்ஸ் இது மட்டும்தான். செகண்ட் நியமன்னு இருக்குது. நியமனா விதிமுறைகள். அவங்க சொல்கிற விதிமுறைகள் என்னென்னா இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் இல்லை. மாதம் வரணுங்க, டைமுக்கு வரணுங்க, ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டலைன்னா அவங்கள வெளில நிற்க வச்சுருவோம். இந்த மாதிரி தான் யோகா சென்டரில் சொல்லித்தராங்க. பட் ஆக்சுவலாக உண்மையிலே யோகம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது எப்படி? புலன்களை கட்டுப்படுத்தணும். நம்ம இத்தனை வாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். ரியல் ஹாப்பினஸ்னால் நம்ம புலனின்ப பொருட்கள் பின்னாடி விடக்கூடாதுன்னு பார்த்தோமா? கண் அதுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு பின்னாடியே போனால் என்ன ஆகும், கை அதுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு பின்னாடி போனால் என்ன ஆகுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ யோகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன? புலன்களை கட்டுப்படுத்தணும், விதிமுறைகளை கடைபிடிக்கணும். 3வது ஆசனா, ஒரு போஸ்டரில் உட்காருறதுன்னு பார்த்தோம். அங்கே ஒரு சிலர் தலைகீழெல்லாம் இருந்தாங்களே ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில், அது ஆசனம். பிராணாயாமம் சொன்னீங்க, மூச்சு அடக்கி மூச்சு பயிற்சி பண்ணுறது அப்படின்றதெல்லாம். பிரத்யாகாரம், புலன்களை புலன் திருப்திக்கான செயல்களிலிருந்து கட்டுப்படுத்துதல். தாரண, ஆழ்ந்த கவனம், தியானத்தில் ஈடுபடுறது. சமாதி நிலையில் இருத்தல். இந்த மாதிரிலாம் ஸ்டேஜஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், சொல்லித்தரவங்களாம் என்ன சொல்கிறாங்க? தப்பாக சொல்லித்தராங்க. இதெல்லாம் எதையுமே நமக்கு சொல்லித்தரதில்லை. கிருஷ்ணர் கீதையில் இதை பற்றி அர்ஜுனனுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லாக சொல்கிறார். பகவத்கீதையில் 6th சாப்டர், 6th சாப்டருடைய பேர் என்ன இருக்குது? தியான யோகம். இப்போ நம்ம பார்த்த 3வது ஸ்டெப்பு பேர் என்னது? தியான யோகம் தானே பார்த்தோம். பகவத்கீதையில் 3rd சாப்டர் பேர் கர்மயோகம். நம்ம பார்த்த 4ல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்? கர்மயோகா பார்த்தோமா? ஞான யோகத்தையும் கிருஷ்ணர் கீதையில் சொல்லித்தரார். தியான யோகம்னா என்னன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே சொல்கிறாரு கிருஷ்ணர். தியான யோகத்தில் இந்த தியான யோகம் இந்த 8 ஸ்டெப்பு பார்த்தோம் இல்லையா? இதில் இப்போ நீங்கள் சொன்ன பிராணாயாமமாக இருக்கட்டும், ஆசனமாக இருக்கட்டும், சமாதியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு வழிமுறையை சொல்கிறாரு கீதையில். 6:11 6:10 கூட 6:10 வரும். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு படிக்கிற கேளுங்க. A transcendentalist should always engage his body, mind and self in relationship with the Supreme. பகவானுடைய தொடர்பில் ஒருத்த மனசு உடல் எல்லாத்தையும் ஈடுபடுத்தணுங்கிறாரு. அப்படி அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? பகவானோட தொடர்பில் ஈடுபடுத்தினா அதுக்கு பேர் யோகான்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ சொல்கிறாரு அவன் எப்படி இருக்கணும். யோகா பண்ணுறவங்களாம் இன்றைக்கி யோகா சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? நல்லா ஏசி ரூம் போட்டு ஒரு 1000 பேர் ஒன்றா கூடி ஆண்கள் பெண்கள்லாம் கலந்து உட்காந்துக்கிட்டு பண்ணுறாங்க இல்லையா? கிருஷ்ணர் உண்மையிலே யோகா எப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த தியான யோகம் குறிப்பாக அந்த பிராணாயாமா பிரத்யாகாரம் சொல்லி தராங்க இல்லையா? he should live alone in a secluded place. தனிமையான இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல தனியாக இருக்கணும். கேர்ஃபுல்லி கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட், அவன் மனசை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் டிசையர்ஸ், பௌதிக ஆசைகளில் அவன் இருக்கக்கூடாது சொன்னாரா? அதுக்கு மேலே இன்னும் போகுது. டு ப்ராக்டிஸ் யோகா ஒன் ஷுட் கோ டு செக்லூடட் பிளேஸ். ஏற்கனவே சொன்னது திருப்பி இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறாரு. ஒரு தடவை சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? 2 தடவை சொல்கிறாரு. தரையில் என்ன போட்டிருக்கணுமா? குஷா கிராஸ், தர்ப புல் போட்டு உட்காந்துருக்கணும். அங்கே காட்டில் ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணும்போது மான் தோல் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ மற்ற மிருகங்கள் எதுவும் தொந்தரவு செய்யாதுன்ற இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்குது. உட்காரக்கூடிய ஆசனமானது ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டெடியாக உட்காந்துருக்கணும். இன்னும் இதுக்கு மேலே போகும். இங்கே என்ன இருக்குது? தலை, கழுத்து, உடல் எல்லாமே ஒரே போஸ்டரில் நேராக உட்காந்துருக்கணும். நம்மளால் ஒரு அரை மணி நேரமே இங்கே உட்கார முடியல, நேராக உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 2 கண்ணும் ஒருத்தனுடைய மூக்கினுடைய நுனியை மட்டுமே பார்த்து உட்காந்துருக்கணும். மனசை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அஜிடேட் ஆகக்கூடாது, ஃபியர்லேருந்து வெளியில் இருக்கணும். முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாரு? ஃப்ரீ ஃப்ரம் செக்ஸ் லைஃப். யோகத்தில் ஒருத்தன் ஈடுபடுறவன் பாலுறவு, காமம் அப்படின்ற விஷயத்துலேருந்து அவன் ஆசைகளை குறைச்சிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறாரு? யோகம் பண்ணணும், இந்த மாதிரி மெடிடேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்னா இதுதான் வழிமுறைன்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு சில விஷயம் நான் காட்ட போகிறேன். மேபி நீங்கள் ஏடா இவங்களெலாம் பற்றி இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம்.
பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிறதுக்கும் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் யோகானா என்னன்னு எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றது கண் கூட நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சில ஃபோட்டோஸ், யாரையும் காயப்படுத்தும் நோக்கத்தோடு கிடையாது. இது இன்றைக்கும் டைம் இல்லை, இது அன்றைக்கே ஒரு நாள் சொல்ல வந்தேன், அந்த கதை அது போயிட்டு போகுது. இவரை பார்த்துருக்கீங்களா? பெரிய யோகா சென்டர் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் சரி, உலகம் முழுவதும் சரி. ஐயோ கரண்டே போச்சு. ஸோ உண்மையான விஷயத்தை கலியுகத்தில் சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சா இந்த மாதிரி தான் நிறையா தடை வரும். சரி, நம்ம டெம்பிள் ஆளுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்படி வச்சாலும் யாருக்குமே டெக்ஸ்ட்டு தெரியாது, கடைசியில் யாருக்குமே தெரியல, தெரியுது ஏதாவது? சரி, ரொம்ப சுருக்கமாக டக்குன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்க அந்த இயக்கம் பேரே ஈஷா யோகா, கரெக்டாக? யோகா சொல்லித்தர சென்டர்னு தான் பேர். அவங்களுடைய மெயினாக என்ன சொல்லித்தராங்க? அத்தனைக்கும் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, கதவை தர காத்து வரட்டும். நீ ஏன் எல்லாத்தையும் புலன்களெல்லாம் எதுக்கு அடக்கி அடக்கி வைக்கணும்? எல்லா புலன்களையும் எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணுங்கள். ஆசைப்படு, அடைந்து விடு. ஆசைப்படணும், ஆசைப்பட்ட விஷயத்துக்கு நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும். ஸோ இதுக்கு தான் யோகா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சென்டரில் சொல்லித்தராரு. இது இல்லாமல் கை மூட்டு பலம் பெறுறதுக்காக யோகா இருக்குது, கால் மூட்டு பலம் பெறுறதுக்காக யோகா இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக யோகா இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம், எதுக்குன்னு பார்த்தோம்? ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ். இது உண்மையான விஷயம் இல்லை, இது ஜஸ்ட்டு ஆட் ஆன். ஸோ வேறு ஏதாவது யோகா சென்டர்ஸ் தெரியுமா இன்றைக்கி சொசைட்டியில்? இது மாதிரி ரொம்ப ஃபேமஸாக பதாஞ்சலி யோகா. அவர் என்ன சொல்லி தர்றாரு? என்னது? ஸோ பதாஞ்சலி யோகா சூத்திரத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த விஷயத்தை வச்சு இன்றைக்கி இவரும், நீங்கள் சொன்ன பதாஞ்சலியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவருமே, பேர் என்னப்பா, பேரே மறந்து போயிட்டேன், பாபா ராம்தேவா. ஸோ அவர் சொல்லித்தரது என்னென்னா, உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ இது ஜஸ்ட் ஆட் ஆன் பெனிஃபிட், இது ரியல் பெனிஃபிட் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு சில யோகா சென்டர்ஸ் இருக்குது. கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருந்தார், கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்தார். ரொம்ப யோசிக்காதீங்க, நான் ஃபோட்டோ போட்டேன். ஸோ அவங்களோடதும் யோக பீடம் அப்படின்னு தான் சொல்லி தே ஆர் அட்வர்டைசிங், தே ஆர் டீச்சிங். ஸோ அவரோட யோகா பீட்டத்தில் யோகான்றதை பற்றி டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும், யோகா இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிட்னஸ் ஆர் வெல்பீயிங் ரொட்டீன். சும்மா உங்கள் உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறது மட்டும் யோகா கிடையாது. கரெக்டான விஷயம் தான், தப்பே இல்லை. யோகா இஸ் மச் மோர் தென் பெண்டிங் த பாடி ஆர் ஃபோக்கஸிங் த மைண்ட். உங்கள் உடலை வளைச்சி நீங்கள் பண்ணுறது, மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இன்னும் யோகா அதிகமாக சொல்லி தருது. சூப்பர். ஆனால் என்ன யோகானா என்னதாங்க அப்படின்னு கேட்டால், யோகா இஸ் அ பாத்வே டு அவேக்கன் த எக்ஸ்ட்ராடினரி பாசிபிலிட்டிஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங். மனுஷனுக்குள்ளே இருக்க அதீத சக்திகளை வெளியில் கொண்டு வரது தான் யோகா அப்படின்னு சொல்கிறார் அவர். சரிங்க, அப்படி என்னங்க அதீத சக்தி, வேறு என்னெல்லாம் மனுஷன் கொண்டு வந்துட போகிறான், உங்ககிட்ட வேறு என்ன அதீத சக்தி இருக்குதுன்னு கேட்டால், அவர் இப்போ 2018 ஒரு அதீத சக்தி சொல்லியிருந்தார். ஒரு வருஷத்தில் நான் இந்த சக்தியை வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு. தெரியுமா ஏதாவது? என்னது? கைலாசத்தை உருவாக்குறேன். அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே சில விஷயம் சொல்லி வச்சுருந்தார். மனுஷனுக்குள்ளே இருக்க சக்தியை கொண்டு வர்றது என்னது? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரங்கு, நாய், சிங்கம் இது எல்லாத்தையும் ஒரே வருஷத்தில் நான் சமஸ்கிருதம் தமிழ் பேச வைப்பேன். அதுக்கான யோக சக்தி என்கிட்ட இருக்குது, அதுக்கான மந்த்ரிக் பவர் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு சரியான வோக்கல் கார்டு. இது ஜஸ்ட் நான் டைரெக்டாக எடுத்த ஃபோட்டோ தான். நீங்கள் தெரியுன்னா 2018 அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ யோகா வழிமுறையை வச்சு மனுஷனுக்குள்ளே இருக்க சக்தியை வெளியில் கொண்டு வரலாம், மிருகத்துக்குள்ளே இருக்க சக்தியை வெளியில் கொண்டு வரலாம். யோகத்தை வச்சு மூட்டு வலி போக வைக்கலாம், கை வலி போக வைக்கலாம், கால் வலி போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? யோக சக்தி, யோக வழிமுறையவே நம்ம எதுக்கு பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். கனெக்ட் பண்ணுறதுக்காக, காடோட டச்சில் வர்றதுக்காக, அண்ட் என்னென்ன நம்மளுடைய டிசையர்ஸை குறைக்கிறதுக்காக,
நம்ம மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுக்காக இதுக்கெல்லாம் தான் மெடிடேஷன் ப்ராசஸ் இருக்குது. இவங்களும் மெடிடேஷன் தான் சொல்லித்தராங்க. சொல்லித்தரனுடைய ரிசல்ட்ஸ் இதை சொல்லிட்டு இருக்காங்களா? ஆனால் பகவத்கீதையில் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணர் இந்த ப்ராசஸ்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ப்ராசஸை சொன்னோன்னே 5000 years பிஃபோர் பகவத்கீதை பேசப்பட்டுச்சு. அப்போ அங்கே 5000 years பிஃபோர் அர்ஜுனன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களே கிருஷ்ணா, இந்த ப்ராசஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி உட்காரணும், இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணும், இந்த அஷ்டாங்க யோகம், இந்த 8 ஸ்டெப்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, அது ஒருத்தருடைய மனசு ரொம்ப ரெஸ்ட்லெஸ், மனசை கட்டுப்படுத்துறது பாசிபிளே இல்லை. அப்படி இருக்க மனசை வச்சுட்டு இந்த ப்ராசஸை பண்ண முடியாது கிருஷ்ணான்ட்டு அர்ஜுனன் சொல்கிறாரு. அர்ஜுனனுடைய பவர் எவ்வளோன்றதை நம்ம பிகினிங் கிளாஸஸில் ஒரு கிளாஸில் பார்த்தோம். வார் கிரைம் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அர்ஜுனனுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பார்த்தோம், எந்த அளவுக்கு ஹீஸ் ஃபோக்கஸ்டு பர்சன் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட அர்ஜுனனே இங்கே என்ன சொல்கிறான், இந்த ப்ராசஸ் பாசிபிளே இல்லை கிருஷ்ணான்னு 5000 years பிஃபோர் அர்ஜுனன் சொல்கிறான். கிருஷ்ணரும் கீதையில் ஆமாம் கரெக்டு தான், இந்த தியான யோகத்தின் மூலியமாலாம் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ கிருஷ்ணர் இதுக்கப்புறம் கீதையில் சொல்லி கொடுக்கக்கூடிய யோகிக் ப்ராசஸ் பேர் தான் இந்த 4th ஸ்டெப், 4th டைப் ஆஃப் யோகா என்னன்னு பார்த்தோம், பக்தி யோகம்னு இருந்துச்சா, அதை கிருஷ்ணர் சொல்கிறார். சரி, இது எல்லாமே கொடுத்துருக்க யோகா அப்படின்ற வேர்டு இருந்தாலும் நம்ம என்னென்னு பார்த்தோம், காடோட லிங்க் பண்ணுறது தான்றதை பார்த்தோம். இந்த ப்ராசஸ் மூலியமாலாம் காடோட லிங்க் ஆக முடியும். பட் இப்போ நம்ம இருக்கிற ஏஜ் இருக்கு இல்லையா, ஏஜ்னா 30 வயசு 31 வயசு சொல்ல, நம்ம இருக்கிற யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் இது பாசிபிலிட்டி கிடையாது. கலியுகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5000 yearsக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்கிறான் பாசிபிள் இல்லைன்னு. ஸோ இப்போ கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி எங்கேயாவது தனியான இடத்துல, பியூரான இடத்துல, எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் தான் இருக்குது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பாசிபிளே கிடையாது. பட் இவங்க சொல்லிக் கொடுக்குறதுல கூட இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது, அப்படிலாம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸில் இந்த அஷ்டாங்க யோகத்தில் சில விஷயத்தை கரெக்டு தான். நாள் பூரா நம்ம வந்து கழுத மாதிரி ஓடிட்டுருக்கோம், ஓடிட்டு ராத்திரி கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து நீங்கள் மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட்டு பேஸ்டு வேர்ல்டில் ஓடிட்டுருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் ஃபாஸ்ட்டு. சாப்பிட்றோமா, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. ரோட்டில் போகிறோமா, டிராஃபிக் சிக்னல், டோல்கேட்லாம் நிற்கிறதுக்கு விருப்பமே இல்லை, என்ன வச்சுருக்கோம், டோல்கேட்டில் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்டேக். எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு தான், எதுலேயுமே நம்ம வந்து பொறுமையே இல்லை, அதனால டெத்தும் ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்க இந்த பிராணாயாமம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்லுது மரணம் அப்படின்றது நம்ம எவ்வளோ மூச்சு சீக்கிரமாக விடுறோமோ அதை பொறுத்து தான் மரணம் இருக்குது. ஸோ இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம்லாம் பண்ணும்போது மூச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னு கிடையாது. பட் ஆனால் அது எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி மெட்டீரியல் டிசையர்ஸ் பார்த்தோம் இல்லையா, கண்ட்ரோல் பண்ணணும்னு, அதுக்கு இது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா யாருமே நமக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை சொல்லித்தரதில்லை. ஏன்னா அதை சொல்லி தந்தால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட போவோமா, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் போவோமா? ஏங்க உங்கள் கோயிலுக்கு வந்தாலுமே நீங்களும் இந்த மாதிரி தான் நிறையா சொல்கிறீங்க, நாங்கள் அதனால தான் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. அப்போ தான் நம்மளால் எதுலேயுமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம், ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு வரதுக்கே யோசிச்சிங்களோ இல்லையா? இன்றைக்கி வந்தோன்னே எப்படி இருப்பா எக்ஸாமுக்கு படிப்போம். சில சமயத்தில் நம்ம யோசிப்போம், மேபி இன்றைக்கி ஏதாவது என்ன சொல்கிறது, மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் கூட இருக்கலாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் மேபி கம்மியாக பார்க்கலாமே, ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோன்னே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ சிமிலரே நம்ம லைஃப்பில் ரியல் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா இந்த மற்ற விஷயங்கள் பற்றின கண்ட்ரோல் நமக்கு வேணும். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் யோகா ப்ராசஸ். அந்த யோகா இப்போ இந்த மாதிரி மெடிடேஷன், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு யுகத்தில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த சீட்டிங் யோகா பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி தான். அவங்க எப்படி ஒரு யோகா சொன்னாங்களோ, யோகா ஃபார் பிளட் ப்ரெஷர், யோகா ஆஃபீஸ் யோகா, ஆஃபீஸ்க்கு போனால் எப்படி யோகா பண்ணலாம், கீழே ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுதா, கடைசியாக ஒன்று யோகா ஃபார் கேட், பூனைக்கான யோகா, சேர் யோகா, சேரில் உட்காந்து எப்படி யோகா பண்ணலாம், இதெல்லாம் இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது வெளியில். வெயிட் லாஸ் யோகா, யோகா ஃபார் ப்ரெக்னன்சி. கிருஷ்ணர் என்ன சொன்னார், யோகா எதுக்கு பண்ணுறோன்னு சொன்னார், டு கண்ட்ரோல் செக்ஸ் டிசையர்ஸ்ன்னு பார்த்தோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் அதிகமாக செக்ஸில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் யோகா சொல்லி தரோங்கிறாங்க. டெஸ்க்டாப் யோகா, கம்ப்யூட்டர் முன்னாடி நாள் பூரா உட்காந்துருக்கீங்களா, ஸ்டில் நீங்கள் யோகா பண்ணலாங்க, அதுக்கான ப்ராசஸ் சொல்லி தரோம். டென்னிஸ் யோகா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யோகான்ற டேர்மே எதுக்குன்றது தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பட் உண்மையிலே யோகானா என்னென்னு பார்த்தோம், டு லிங்க் வித் காட். ஸோ இந்த கலியுகத்தில் ஒரு யுகத்துக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது.
மொத்தம் 4 யுகம் இருக்கா, சத்தியயுகம், திரேதா, துவாபரா, கலி அப்படின்ட்டு. இதில் இப்போ இந்த அஷ்டாங்க யோகம் மெடிடேஷன்றது பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸும் காடோட லிங்க்குக்கு ஆகிறது தான். பட் இந்த யுகத்துக்கு கிடையாது, ஃபஸ்ட்டு இருக்கிற சத்தியயுகத்துக்கு தான். கிருத்தேயத் தியாயத்தோ விஷ்ணும், தியானம், தியாயத்தோனா தியானம். தியானம்ங்கிறது எதில் வருதுன்னு பார்த்தோம், அஷ்டாங்க யோகத்தில் ஒரு ஸ்டெப்பாக பார்த்தோம் இல்லையா. அந்த அஷ்டாங்க யோகா ப்ராசஸ்ன்றது எதுக்கு இருக்குது, எந்த யுகத்துக்கு இருக்குது, சத்தியுகத்தில் இருக்குது. திரேதாயம் யஜதோ மகை செகண்டாக இருக்கக்கூடிய யுகம். ஃபஸ்ட்டு யுகத்துக்கு தியானம் சத்தியுகம், செகண்ட் யுகத்துக்கு யஜ்ஞங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள். தேர்ட் இருக்கிற யுகம் துவாபர யுகமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெம்பிள்லாம் கட்டி டெய்டி வர்ஷிப், பகவான் விக்கிரகங்களை வழிபடுறது பெரிய பெரிய அளவுக்கு பண்ணுறதெல்லாம் இருந்தது. பட் இந்த கலியுகத்தில் இது மூணுமே பாசிபிள் இல்லை. ஏன்னா கலியுகத்தினுடைய தன்மைகள் பற்றி சாஸ்திரம் சொல்லுது. எல்லாருமே அறிவு கம்மியானவங்களாக இருக்காங்க, கரெக்டாக மறதி அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் பார்க்குறோம். முன்னாடிலாம் இந்த மொபைல் ஃபோன் வரதுக்கு முன்னாடி எனக்கே தெரியும், நான் சின்ன வயசில் சொல்கிறேன், நான் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் இந்த மொபைல் ஃபோன் இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அப்போல்லாம். ஸோ அப்போது வந்து சர்வசாதாரணமாக ஒரு 25 ஃபோன் நம்பர்ஸ் நான் சொல்லுவேன். இன்றைக்கி எனக்கு என் நம்பர், எங்கள் அம்மா அப்பா நம்பர் தவிர வேறு நம்பர் தெரியாது. ஏன்னா மீதி நம்பரெல்லாம் ஃபோனில் இருக்குது. எதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சாலும் நம்ம மறந்துடுறோம் இல்லையா. கலியுகத்தில் மறதியாக இருக்கட்டும், நல்ல குணங்களாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே குறையும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆயுட்காலமும் குறையும்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அந்த கிருஷ்ணர் ஒரு ப்ராசஸ் சொன்னார்னு பார்த்தால, உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதை 60,000 இயர்ஸ் பண்ணணுமா. அப்பாவா 60,000 வருஷம் பண்ணணுமா. நமக்கு இருக்கிறதே 60 வருஷமா 50 வருஷம் தெரியாது. ஸோ அதனால தான் அது சத்தியுகத்தில் கொடுத்துருந்தாங்க. சத்தியுகத்தில் ஒருத்தங்களும் 1 lakh இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய டைம் பீரியடில் தே கேன் டூ தட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை அடுத்த யுகத்தில் பண்ண முடியாது. அடுத்த யுகத்துக்கு வேறு ப்ராசஸ், இப்போ வேறு ப்ராசஸ். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேயே எடுத்துக்கலாம். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சில ஸ்கூல்லலாம் 8th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன், 8th ஸ்டாண்டர்ட் B, 8th சீன் பிரிப்பாங்க. பிரிக்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கிளாஸில் போடுவாங்க, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் போடுவாங்க, ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்குறவங்க ஒரு கிளாஸில் போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது கொஷின்ஸ் தரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. 100 மார்க் வாங்குற ஒருத்தனுக்கு கொடுக்குற கொஷின் பேப்பரும் 40 மார்க் வாங்குறதுக்கு ஒருத்தன் பாஸ் பண்ணுற கொஷின் பேப்பரும் ஒரே மாதிரி கொடுத்தோன்னா ஹி வில் ஸ்ட்ரகிள், கரெக்டாக. ஸோ கலியுகத்தில் இருக்க மக்கள் அந்த மாதிரி ரொம்ப லோ ஸ்டேஜில் இருக்காங்கன்றனால பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப ஈஸியான யோகா ப்ராசஸ் கொடுத்துருக்காரு. அந்த யோகா ப்ராசஸ் தான் நம்ம பண்ணக்கூடிய கீர்த்தனம். கலியுகத்தில் கலவுத்தது ஹரி கீர்த்தனம்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. கடைசியில் கலியுகத்தில் வெறுமன கடவுளுடைய டச்சுக்கு எப்படி வர முடியும்னா, கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ண தேவையில்லை, பெரிய பெரிய யஜ்ஞங்கள் பண்ண தேவையில்லை, பெரிய பெரிய கோயில் கட்டி பெரிய வழிபாடு தான் பண்ணணும்னு கிடையாது. சிம்பிளி பை சாண்டிங் த நேம்ஸ் ஆஃப் காட். இதை தான் ஒரு ரிலீஜனும் சொல்லுது. எந்த ஒரு ரிலீஜியஸ் செக்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த பாயிண்ட் தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ், அதனால தான் நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சாண்ட் பண்ணுறோம். எப்படி மெடிடேஷன் பண்ணுறதன் மூலிமா ஒருத்தனோட டிசையர்ஸ் குறையும், அசுத்தங்கள் போகும்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, அதே மெத்தடை தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹார்ட்டில் இருக்கிற நிறையா இம்ப்யூரிட்டிஸ், அழுக்கு இருக்கு இல்லையா, எப்போ நம்ம திரும்ப 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 இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கோமோ, எப்படி ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருந்ததுன்னா தொடச்சோன்னா கண்ணாடியில் இருக்க அழுக்கு எடுத்துடலாம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்ல 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 நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போய் நம்மளுடைய ஹிருதயம் க்ளீனான கண்ணாடி மாதிரி ஆகுது. ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ப்ராசஸ் தான் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அதுக்கு தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சாண்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது ஜபமாக இருக்கட்டும், கீர்த்தனமாக இருக்கட்டும். பட் இதை சாண்ட் பண்ணி எத்தனை பேருக்குங்க மனசு மாறி இருக்கு, எத்தனை பேர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, ப்ரூஃப் ஏதாவது இருக்கா, இது எப்படி நம்புறது, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறுமனே பேர் சொன்னால் எல்லாம் மாறிடுமா அப்படின்ற அடுத்த சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா. அதுக்கான ஆன்சர்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ ஏன்னா அதை சாண்ட் பண்ணி எத்தனை பேர் மாறி இருக்காங்க, என்னென்ன லைஃப் நடந்திருக்கு, இந்த வெறுமனே இந்த நாமத்தில் என்ன சக்தி இருக்குது, எப்படி இதனால் இதை பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஸோ அதை தெரிஞ்சால் தான் நம்ம எதுக்கு இப்போ கோயிலுக்கு வந்தோன்னா ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், எதுக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே காலேஜில் எவ்வளோ தான் படிச்சுட்டு இருந்தாலும், எவ்வளோ தான் எக்ஸாம் இருந்தாலும் டெய்லி மினிமம் ஒரு மாலையாவது பண்ணணும். அப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும்.
அது எதுக்கு பண்ணணும், இது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் கொண்டு வரும், என்ன ஏது அப்படின்றத ஃபர்தர் வீக்ஸில் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, கீர்த்தனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பிரசாதம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள். யோகா அப்படின்னா கடவுளோட நம்மளை இணைக்கிறதுன்னு பார்த்தோம். அதை சொல்லித்தரது தான் யோகா. அதை தவிர மீதி என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குதோ இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஹெல்த்து, இது எல்லாமே. ஆனால் சைடான விஷயந்தான். இதை சொல்லித்தராமல் வேறு யார் வெறுமனா அந்த ஆடான்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்து இதுக்கு தான் யோகா, இதுக்கு தான் யோகான்னு சொல்கிறாங்களோ, தே ஆர் ஆக்சுவலி சீட்டிங் அஸ். உண்மையான யோகான்றது நம்மளுடைய மெட்டீரியல் டிசையர்ஸை குறைச்சி நம்மளை கடவுள் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகக்கூடிய விஷயம்தான் யோகா. அதை யார் சொல்லித்தராங்களோ அந்த யோகாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நீ யோகா பண்ணுனா நீயும் கடவுள் ஆகலாம், நானும் கடவுள் ஆகலாம், எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறது யோகா கிடையாது. சரியா? ஸோ அதனால் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலிமா நம்ம கண் கூட ஃபீல் பண்ணுவோம் எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் போகுது, நம்ம எப்படி இன்னும் பெட்டர் பர்சன் ஆகிறோம் அப்படின்றத we will see. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் வச்சு அங்கே உள்ளே வந்து சத்தமாக பாடி ஆடுற ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா.